ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம மல்டி ஸ்பெஷல் சேனலில் ரொம்ப சுவையான மெதுவடை தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம மெதுவடை எதில் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு மெதுவடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ண இட்லி மாவை ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் மிளகு சீரகம் 3 நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாம். கலக்கி முடித்ததும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கின்னு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணே இருங்க. டிக்காவும் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ டிக்காக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுனே 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுக்கலாம். காய்ஸ், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எப்பவும் தட்டுவில் மெதுவடைக்கு அது மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதை போடணும். ஆயில் ஹீட் ஆகுது மாதிரி போட்டால் கோல்டன் ப்ரௌன் ஆகாது. இப்போ ஒன்று ஆயில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.